எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா 77, 80 3 வருஷம் எவனாவது கை நீட்டினீங்க தொலைச்சு 3 வருஷம் அப்படி வச்சிருந்தார். யாராலும் மறுக்க முடியாது. 3 வருஷம் மக்கள்கிட்ட ஒரு கை நீட்டக்கூடாது. 80ல் ஆட்சி கலைஞ்சு போச்சு. எம்ஜிஆர் அரசியலே வேண்டாம், நான் சினிமா பக்கம் போறேன்ட்டார். எம்ஜிஆரோ நம்பி திமுகவிலிருந்து வந்தவர்கள் அத்தனை பேரும் ஓடி போய் தலைவரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் அனாதையாக போயிடுவோம், கருணாநிதி எங்களை பழி வாங்கிடுவார், தயவுசெய்து எங்களை தலைமை தாங்குவதற்காக நீங்கள் கட்சிக்கு வரணும்னா மீண்டும் அந்த புயல் கிளம்பிச்சு, சுனாமி. நான் என்ன தவறு செய்தேன், என்ன ஆட்சியை கலைச்சாங்கன்னு மீண்டும் முதலமைச்சர் மக்கள் உட்கார வச்சு. ஆமாம், அந்த அதிகாரத்துக்காக ஏங்கிய ஒரு கூட்டம் எம்ஜிஆர் விடாமல் பிடிச்சிக்கிச்சு. எம்ஜிஆரை விடாமல் பிடிச்சிக்கிச்சு. கடவுளை இன்னைக்கு கொண்டாடுது. புரட்சி தலைவர்னா அந்த பேருக்கு சரியான அடையாளப்படுத்தப்பட்ட மனிதன் நீங்க எம்ஜிஆர். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கடையில யாரும் இல்ல, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடந்தது. இந்த எதுக்கு இவ்வளவு பணம்? பணம் இல்லைன்னு அம்மா பற்றி இறக்க கூடாது, ஜாக்கிரதை.